வணக்கம். ஆரம் டிலைட்ஸோட ரெசிபி ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து நம்ம கிட்ட ரொம்ப ஃபேமஸான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாயில் ஆயில் ஒரு 200 ml ஊற்றிக்கிட்டேன். அதில் நல்லா ஆயில் ஹீட் ஆன அப்புறம் நல்லா மேஷ் பண்ண பூண்டை போட போகிறோம். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வருங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். இப்போ பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு போடுங்க. கடுகு போட்டு நல்லா கடுகை பொரிய விடுங்க. இப்போ கருவேப்பிலை தலையை போடுங்க. கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 1 கிலோ தக்காளியை நல்லா வேக வச்சு தோல் உரித்து மிக்சியில் அரைச்சிருக்கேன். அதை ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கொதி வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க. இப்போ இது 1 கிலோ தொக்கு அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 50 கிராம் மிளகாத்தூள். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. கலருக்கு வேணும்னா நீங்கள் காஷ்மீர் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். காரம் வந்து அவங்கவுங்க சாப்பிட்றத பொறுத்து நீங்கள் கூடவோ குறைச்சலாவோ பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக உள்வாங்கணும். உள்வாங்குற வரைக்கும் நல்லா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வேக விடுங்க. அந்த மிளகாத்தூள் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் கூடவோ குறைச்சலோ உங்களோட தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட்டில் சொல்லணும்னா 1 கிலோ தக்காளிக்கு ஒரு 25 கிராம் டு 30 கிராம் போடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் புளி நல்லா கெட்டியமாக கரைச்சி அதில் அப்படியே ஊற்றிடுங்க. நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவுமே போட போகிறதில்ல. ஸோ இந்த புளியை கொஞ்சம் கரெக்டாக கெட்டியமாக 50 கிராம் ஊற்றுங்க. 1 கிலோ தக்காளிக்கு 50 கிராம் புளி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா கடுகு வெந்தயம் அதை ரெண்டையும் பொடிச்சு வச்சதை ஒரு ஸ்பூன் அதில் வந்து போட்டுருங்க. வறுத்து வெறும் கடாயில் வறுத்து